Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu, daily current affairs for TNU, SRB, TNPSC, SSC, RRB in banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி தேவிக்கு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் புகழாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ்ல நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது நமது நாட்டின் பாரம்பரிய கலை கலாச்சாரத்தை போற்றி பாதுகாத்து வளர்த்து வருகிறது கலாஷேத்ரா நிறுவனம். நமது கலாச்சாரத்தை போற்றும் வகையில் இசை, நாட்டியம், கைத்தறி, பட்டு நெசவு போன்றவற்றை இந்த நிறுவனம் கற்றுத்தருகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நமது நாட்டின் கலை கலாச்சாரத்தை போற்றி பாதுகாத்தவர் ருக்மணி தேவி அருந்தேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம் பின்னாடி. ஸோ இந்த நியூஸை மட்டும் முக்கியமாக இருக்கிறது மட்டும் பார்த்தலாம். அவரது அருங்காட்சியகத்தில் பாரம்பரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்த்து வியப்படைந்தேன். இந்த நிகழ்ச்சியில் கலாஷேத்ராவில் இசை விழாவை தொடங்கி வைப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ருக்மணி தேவி அருண்டேல் இவங்க வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நான் கொடுத்துருக்கேங்க பாருங்க. இவங்க வந்து இந்தியன் பார்லிமெண்ட்டோட ராஜ்யசபா நாமினேட்டட் மெம்பராக இருந்திருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னா 1952. அதுக்கப்புறம் அதே மாதிரி திரும்ப ரீநாமினேட் பண்ணியிருக்காங்க 1956. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் நாமினேட்டட் இன் ராஜ்யசபா. ஸோ இது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயமும் கூட. ஸோ அது போக இவங்க வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட், சரிங்களா? ஸோ அனிமல் ஆக்டிவிஸ்ட். ஸோ இதுவும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, இது வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமும் இவங்க தான். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வந்து யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா ருக்மணி தேவி அருந்தேல். அதே மாதிரி யார் ஒருத்தவங்க வந்து அனிமல் ஆக்டிவிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி தேவி அருந்தேல். ஸோ இந்த ருக்மணி தேவி அருந்தேல் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸில் இவங்களை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பட் இருந்தாலும் நம்ம இவங்களை பற்றி பார்த்து வச்சுக்கணும். அது போக இவங்க வந்து வெஜிடேரியனிசமை வந்து நாட்டில் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் வெஜிடேரியன் யூனியன். இந்த யூனியனுக்கு இவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்காங்க அப்படின்றது தான். பத்ம பூஷன் அவார்டு வந்து 1956 வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கீத நாடக அகாடமியோட அந்த அவார்டையும் வந்து வின் பண்ணியிருக்காங்க 1967. ஸோ இதுதான் இவங்களை பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு ISO தரச்சான்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பார்க்கலாம். சென்னை மெட்ரோ பற்றி நம்ம இங்கே பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ISO தரச்சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும்தான். ISOவில் நிறைய கேட்டகரியில் இருக்குது. ஸோ அதில் 9001 அப்படின்ற இந்த ISO சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக, அவங்க வந்து சிறப்பாக குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் கொண்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த சர்வீஸை போற்றும் வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ISO 9001 அப்படின்ற இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இங்கே தெரிய வேண்டியது சென்னை மெட்ரோவோட ஃபேஸ் 1 வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 45.1 கிலோமீட்டர். இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 2009 ஆரம்பிச்சாங்க. ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா 118.9 கிலோமீட்டர். இந்த 2 கிலோமீட்டரும் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 கிலோமீட்டரும் ஃபேஸ் 1க்கு எவ்வளோ கிலோமீட்டர், ஃபேஸ் 2க்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடும் ஏற்றத்தாழ்வுக்கு வழிவகுத்த உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாநாட்டில் தில்லி சமூகவியல் பள்ளி முன்னாள் பேராசிரியர் வர்கினிஸ் கசாக்சாக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பாலிட்டியை பற்றி, அதாவது எக்கனாமியை பற்றி தான் பேசியிருக்காரு. அதாவது உலக அளவில் இந்தியா வந்து 5வது பெரிய பொருளாதார நாடாக வந்து மாறி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனால் பெர்காபிட்டா இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பின்தங்கி தான் இருக்குது. அதாவது 139வது இடத்துல தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காரு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நாட்டில் 10% பெரும் கோடீஸ்வரர்களின் அதை வந்து பார்த்தீங்கன்னா 80% சொத்துக்களும் 50% பேர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6% சொத்துக்களும் வந்து இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதனால வந்து நார்மல் பீப்புள் தான் வந்து அதிகமாக GST பே பண்ணுறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாரு, சரிங்களா? ஸோ அதில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் இன்று திறந்து வைக்கிறார் முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாம்பாக்கம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில் தான் இருக்க ஏரியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாம்பாக்கம். இங்கே வந்து ஒரு பஸ் டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. ஸோ இதுதான் நியூஸ், வேறு எதுவும் முக்கியம் இல்லை. ஸோ அந்த முனையம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6218 அரசு பள்ளிகளில் தமிழ் மன்றம் அப்படின்றது வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஃபண்ட் அலோகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் மன்றம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 பட்ஜெட்லேயே வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம், இந்த தமிழ் மன்றம் அப்படின்றது யாரோட பேரில் வந்து வரப்போகுது அப்படின்னா
முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழ் மன்றம் அப்படின்ற பேர் தான் வந்து சூட்ட போறாங்க. இந்த 6218 அப்படின்றது என்ன அப்படின்னா 6218 பள்ளிகள்ல இந்த தமிழ் மன்றங்கள் வந்து தொடங்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது போக இங்க பாத்தீங்கன்னா அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கிடையே தமிழ் மொழியோட தொன்மை, அதுக்கப்புறம் இலக்கியங்கள் மீதும் பற்றும் ஆர்வமும் ஏற்படுத்தும் வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு தொண்டாற்றிய தமிழ் அறிஞர்களை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில தான் இந்த தமிழ் மன்றம் அப்படின்றது வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக ஒவ்வொரு பள்ளியிலும் ஆண்டுக்கு 3 தமிழ் கூடல் நிகழ்ச்சிகளை வந்து நடத்தணும். அதுக்கு அந்த ஒரு கூடல் நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா 9000 வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 2022 பட்ஜெட்ல வந்து பேசியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளிகளிலும் பணியாற்றும் முதுநிலை தமிழாசிரியர் ஒருவர் அந்த பள்ளியில இருக்க தலைமை ஆசிரியரால் நியமிக்கப்பட்டு தமிழ் கூடல் நிகழ்ச்சிகளை வந்து நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து யார் இன்சார்ஜ்னா தமிழ் டீச்சர் தான் வந்து இன்சார்ஜ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து யாரால வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்கன்னா தலைமை ஆசிரியர்களால அப்பாயின்மெண்ட் பண்ணப்படுவாங்க. இந்த மன்றங்களுக்கு தமிழ் வளர்ச்சிக்கென பல வகைகளில் பெருந்தொண்டாற்றிய முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு பிறந்த நாளின் நினைவாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழ் மன்றம் அப்படின்ற வந்து பேரை தான் வந்து சூட்டியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. பலகையிலும் இந்த பேரை தான் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து கைட்லைன்ஸோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் மன்றம் யாரோட பேர்லனா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தமிழ் மன்றம் அப்படின்ற இந்த பேர்ல தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து இதாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல ஜனவரி 1 விண்ணில் பாய்கிறது PSLV C-58 ராக்கெட்டு. ஸோ இதில் நம்ம எங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ ஸ்ரீஹரிகோட்டால இருந்து தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இது வந்து 5 ஆண்டுகளுக்கு வந்து ஆய்வு செய்ய இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோவை பெங்களூரு உள்பட 6 புதிய வந்தே பாரத் ரயில்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம் அம்ருத் ரயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரயில்கள் வந்து நார்மல் ட்ரெயினை விட 17% வந்து கட்டணம் வந்து உயர்வா இருக்கு அப்படின்றதையும் நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்துருப்போம். பாருங்க இங்க சொல்லியிருக்காங்க அம்ருத் பாரத் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மெயின்ஸ் ஆர்டிக்கல். ஸோ இந்த எலித்துளை சுரங்க தொழிலாளர் நிலை வந்து பாருங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். இந்த எலித்துளை சுரங்க தொழிலாளர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தடு இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நார்த் ஈஸ்ட் அந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸு இந்த எலித்துளை சுரங்க தொழிலாளர்கள் நிலை. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் தலைமை தேர்தல் ஆணையர் நியமன மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அது போக மீதி என்னென்ன பில்லாம் வந்து பெண்டிங்கா இருக்கோ ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல தென் மாவட்டங்களில் 20 லட்சம் குடும்பங்களுக்கு நிவாரண நிதி விநியோகம் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிக்ஜாம் புயல்னால பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு. ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாமே ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அதனால தான் பாலஸ்தீன அகதிகளுக்கு சேவை இந்தியாவின் பரந்த மனப்பான்மை உதவும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎனோட பாலஸ்தீன அகதிகளுக்கான நிவாரண பணிகள் முகமை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஃபீஸ் சயீதை நாடு கடத்த பாகிஸ்தான் இதுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹஃபீஸ் சையத் யாரு அப்படின்னா 2008 மும்பை அட்டாக் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதில் தேடப்படுற ஒரு முக்கியமான குற்றவாளி. ஸோ அவர் தான். ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்துருப்போம் கத்தாரில் அந்த 8 இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை வந்து குறைச்சிருப்பாங்க. அதாவது இந்த தண்டனையா அதாவது மரண தண்டனையிலிருந்து சிறை தண்டனையா வந்து குறைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் அரசுடன் உல்ஃபா அமைப்பு அமைதி ஒப்பந்தம். இது வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் மக்களுக்கு மிகப்பெரிய நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உல்ஃபா அமைப்பு வந்து கவர்மெண்ட் கூட வந்து இதுக்கு முன்னாடி ஒழுங்கா வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளா வந்து இல்லை. ஸோ இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அரசு கூட சேர்ந்திருக்காங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தனி நாடு வேணும், அஸ்ஸாமை வந்து தனி நாடா அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த உல்ஃபா அமைப்பு. ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் கூட ஒரு சுமூகமான வந்து நடவடிக்கைக்காக மேற்கொள்றாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது உல்ஃபா அமைப்பு அப்படின்றது வந்து எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது அப்படின்னா அஸ்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் உலக மக்கள் தொகை நிகழாண்டில் 7.5 கோடி அதிகரிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மக்கள் தொகை வந்து இந்த வருஷம் 7.5 கோடி வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தான்.
ஸோ இந்த நியூஸ்ல இந்தியா வம்சாவளி தமிழர்களின் நினைவு சிறப்பு அஞ்சல் தலை இன்று வெளியீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேற நாட்டுக்கு வந்து போயிருப்பாங்க இல்லையா. ஸோ ஸ்ரீலங்காலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இங்கேருந்து மக்களை வந்து கூப்பிட்டு போயிட்டு இந்த டீ அண்ட் காஃபி பிளான்டேஷனில் வந்து வேலை செய்ய வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தமிழர்களோட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அஞ்சல் தலை வந்து வெளியீடு பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த நியூஸில் 11% அதிகரித்த இந்திய உருக்கு உற்பத்தி. ஸோ உருக்குனா அயன் அண்ட் ஸ்டீலை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ஏற்றுமதி 3390 கோடி டாலராக சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரோஜ்கர் மேளா அப்படின்ற இந்த ஸ்கீம் தான். ஸோ ரோஜ்கர் மேளா அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும் சரிங்களா. ஸோ இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த ரோஜ்கர் மேளா அப்படின்ற இந்த ஸ்கீமு. ஸோ இந்த நியூஸ்ல பிரதமர் மோடி இன்று அயோத்தி பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வாரணாசியில தான் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தி இந்த ஏர்போர்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏர்போர்ட்டை வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அயோத்தி பயணம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த அயோத்தி கோயில்ல வந்து கும்பாபிஷேகமும் நடக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். இந்தியா முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கான 17,000 குழந்தைகள் காப்பகங்களை அமைக்க மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் திட்டமிட்டுள்ள திட்டத்தின் பெயர் என்ன? ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பால்னா. நெக்ஸ்ட் நியூஸ் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் மின் உற்பத்தி அலகுகளை அமைப்பதற்கான முக்கிய ஒப்பந்தங்களில் இந்தியா எந்த நாட்டுடன் கையெழுத்திட்டது? ஸோ நம்ம பார்த்துருப்போம் ரஷ்யா. ஸோ ஏன்னா ரஷ்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கூடங்குளம் பிளான்ட்டை வந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் ஜிபிடி திட்டத்தையும் ஸ்மார்ட் டிவி இயக்க முறைமையையும் தொடங்க ரிலையன்ஸ் ஜியோ எந்த கல்வி நிறுவனத்துடன் ஒத்துழைக்கிறது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி பாம்பே. நெக்ஸ்ட் நியூஸ் சுத்தமான ஆற்றலை ஊக்குவிப்பதற்கான பசுமை ஹைட்ரஜன் கொள்கை 2023 செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு சமீபத்தில் எந்த இந்திய மாநிலம் உத்தரவிட்டுள்ளது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் நியூஸ் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் எந்த மாநிலத்தில் உலகளாவிய விரிவாக்கத்திற்காக புதிய கிளை அலுவலகத்தை திறக்கிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். நெக்ஸ்ட் நியூஸ் பொருளாதார மற்றும் வணிக ஆராய்ச்சி மையத்தின் கணிப்பின்படி 2032 ஆண்டளவில் உலக பொருளாதார தரவரிசையில் இந்தியா எந்த நிலையில் இருக்கும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3வது நிலை. நெக்ஸ்ட் நியூஸ் கர்ப்பி இளைஞர் விழா 2024 எந்த மாநிலத்தில் நடத்தப்படும்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத். நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியாவால் தொடங்கப்படும் விண்வெளி நிலையத்தின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய விண்வெளி நிலையம். நெக்ஸ்ட் நியூஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் கூட்டமைப்பின் ஆளும் குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டார் தானி. ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம நேற்று கூட டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, முதல் இந்தியர் அப்படின்னாலே நியூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் நியூஸ் கூடங்குளம் அணுமின் நிலையம் இந்தியா மற்றும் எந்த நாட்டின் கூட்டு திட்டமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ரஷ்யா. ஸோ அவ்வளோதான், இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.